அடுத்தது இது ஆல்ரெடி பார்த்துட்டா நம்ம சிம்பிளாக பார்த்தா போதுமானது. இதுவும் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன், கார்போஹைட்ரேட்டோட ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால நம்ம டைரக்டாக பார்க்கலாம். ஒரு பென்சின், ஒரு அல்கைல் குளோரைட், CH2, ஒரு Cl, Cl3. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் AlCl3 கூட சேர்ந்து நம்ம என்ன மாறிடும், AlCl4 மைனஸாக வெளியே போயிடும். நமக்கு ஒரு பிரைமரி கார்போஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். CH3, CH2, CH2+. கார்போஹைட்ரேட்ல பிரைமரியை விட செகண்டரி வந்து மோஸ்ட்லி ஆகிறதுனால 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து நடக்கும். 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும்போது ஒரு செகண்டரி கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே CH3. இந்த செகண்டரி கார்போஹைட்ரேட்லேருந்து பென்சின்லேருந்து ஒரு பை எலக்ட்ரான் டென்சிட்டி, ஒரு செகண்டரி CH3, CH கரெக்டா கரெக்டா அட்டாக் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்ல H+ வெளியே போயிட்டு நமக்கு ஒரு 2 மீன் வந்து கிடைக்கும். கரெக்டா ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆர் தேர்னல் நியூமின். இதுவும் கார்போஹைட்ரேட்டோட ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். சரிங்களா? ஆல்ரெடி நியோபென்டைல் பார்த்தோமா? நியோபென்டைல்ல CH2 Br. இதிலிருந்து நம்ம SN1 படி பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஆல்கஹால் கிடைச்சது. SN1 படி இங்க ஒரு OH, இங்க ஒரு CH2, CH3. கரெக்டா? இப்படியாக பார்த்தோம். இப்போ இதுல எலிமினேஷன் நடந்தா இது நியோபென்டைல் புரோமைட். நமக்கு என்னது 2 மெத்தில் தானே கிடைச்சது. சரி, ஒரு CH3 2,3 டைமெத்தில் பியூட்டேட் 2 வந்து நமக்கு கிடைச்சது. உள்ள பார்த்தோம் இல்லையா? இப்போ சப்போஸ் இதுல இருந்து எலிமினேஷன் ஒரு பேஸ் போடுறேன். அதாவது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது முதல்ல என்ன ஃபார்ம் ஆகும்? முதல்ல SN1 ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுமா? CH2, CH3, இங்க ஒரு CH3 ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. கரெக்டா? இப்போ இதுல பேஸ், பேஸ்னா கார்போஹைட்ரேட்ல இருந்து பேஸ். எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும்? நார்மலா பார்க்கும்போது 3 ப்ராடக்ட் கிடைக்கணும். பட் ரெண்டு சேம் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மெத்திலும் இந்த மெத்திலும் சேம் டைப்பான மெத்தில், பட் இந்த இருக்கக்கூடிய கார்பன் டிஃப்ரெண்ட். அப்போ இதுல இருந்து புரோட்டான் அப்சர்வ் பண்ணும்போது இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு அல்கின் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு அல்கின், இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அல்கின். அப்போ ரெண்டு சேமா இருக்கிறதுனால ஒன்றை மட்டும் எழுதலாம். சரிங்களா? இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன், இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன், இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன். இந்த ரெண்டு பீட்டா ஹைட்ரஜனும் சேம் டைப்பான பீட்டா ஹைட்ரஜன். கரெக்டா? அப்போ ரெண்டு தனித்தனி ப்ராடக்ட் இல்லை, சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் CH2 டபுள் பாண்ட் C. இங்க ஆல்ரெடி ஒரு CH3, CH3, இங்க ஒரு CH. இது ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கரெக்டா? எலிமினேஷன்ல இன்னொரு இது ஒரு மைனரா என்ன ப்ராடக்ட்? இது மேஜர். இந்த பீட்டா கார்பன் தான் மேஜர். இந்த CH3, இங்க ஒரு CH3 டபுள் பாண்ட் CH, இங்க CH3. சாரி, ஹைட்ரஜன் எலிமினேஷன் நடந்துச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? CH3. இதை மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கின் மோர். அதெல்லாம் ஆல்பா ஹைட்ரஜன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும்? 12 ஆல்பா ஹைட்ரஜன். இதான் அல்கின் 3 3 3 3. சரிங்களா? 4 into 3 12 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். இந்தியா இது முதல் கார்போஹைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆகும்? CH3. இதுல பாக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. CH2+ இல்ல ஒரு CH3 இருக்காது. அங்க மேல இங்க ஒரு CH3 ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுக்கறப்ப என்ன இத ஒரு பிளான் பண்ணிக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீங்க ரீஅரேஞ்ச்மென்ட் பொறுத்து இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க இதுல இருந்து இல்லனா கூட இதுல இருந்து கூட CH3 CH. சரிங்களா? இதே எக்ஸாம்பிள் கூட எழுதிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. CH2 Br இங்க ஒரு CH. கரெக்ட்டா? இந்த எக்ஸாம்பிள் கூட நமக்கு ரீஅரேஞ்ச்மென்ட் கரெக்ட்டா தானே? இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து நமக்கு ஒரு ரீஅரேஞ்ச்மென்ட் சொல்லி இருந்தோம். எத்தனை டைப்பான ப்ராடக்ட் பாசிபிள்னா ரெண்டு விதமான ப்ராடக்ட் வந்து பாசிபிள். ஒன்னு
மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கஹால் இருக்கக்கூடிய 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது. இதுல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? இங்க ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்க ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். டோட்டல் எத்தனை இருக்கு? 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்க ஒரு 1, இங்க ஒரு 3. டோட்டல் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? இதுல 4, அதுல 12. அப்ப 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது மோர் ஸ்டேபிள் ஆல்கீன். சரிங்களா? இந்த மாதிரி இதுவும் கார்பன் ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகிருக்கிறது தான். இங்க இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய 6 கார்பன், முதல்ல 2 வந்து மெத்தில் பிரான்ச்சிங்ல இருக்கு. ஃபைனலா பார்க்கும்போது ஒரு அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ 4 சென்டர் இருக்கும்போது 4 எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள். கார்போகேட்டைனுடைய ரியாக்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். டோட்டலா 6 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன்ல முதல்ல டைசோடைசேஷன் பார்த்தோம். கரெக்டா? அமீனா வந்து டைசோடைசேஷன் பண்ணும்போது அமீனா மாறும், அதாவது பென்சில் டைசோடியம் குளோரைடா மாறும். அது கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும்போது ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடக்காம இருக்கும்போது ஒரு நியூக்ளியர் ஃபெயிலியர் அட்டாக் பண்ணும். நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னா அதுல கார்பன் ஸ்கெலிட்டன் மாறாது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? அல்லேலிக் ரியாக்ஷன். அதுல SN1 பேஸ் பண்ணி பார்க்கும்போது SN2 பேஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹைட்ராலிசிஸ், அதாவது அல்கீன் ஹைட்ராலிசிஸ், அல்கீன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன் பார்த்தோம். அதுல கார்போகேட்டைன் ரியாக்ஷன்ஸ் பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது கார்பன் ஸ்கெலிட்டன் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது நியோபென்டைல் புரோமைட் வந்து பார்த்தோம். அதுல இருந்து SN1 பேஸ் பண்ணி பார்த்தோம், எலிமினேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்து தேர்ட் வந்து ஃபுல் கிராஃப்ட் அல்கைலேஷனை பேஸ் பண்ணி எப்படி கார்போகேட்டைன் ரியாக்மெண்ட் அதோட கார்பன் ஸ்கெலிட்டன் மாறும்போது எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்.